வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்ந்தே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே, உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். உள்ளத்தில் மாற்றம் தேவை, எனக்கு வெளிவேஷம் என்றும் வேண்டாம். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். மறுரூப வாழ்வை தந்து என்னை உணவானாய் மாற்றிவிடும். காலம் வேகமாய் ஓடுதே, கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. கல்வாரி காட்சி கண்டேன், அந்த காயங்கள் என்னால் என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. அன்பின் ஆழம் கண்டு அந்த அன்புக்கு அடிமை என்றே. காலம் வேகமாய் ஓடுதே, கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கண்ணீருடன் ஜெபிக்க எனக்கு ஜெபத்தின் ஆவி தாரும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். கிருபையின் காலம் இப்போதும் இயேசுவே அருள் கூர்ந்து எம்மை எழுப்பும். காலம் வேகமாய் ஓடுதே, கருத்தில்லாமல் வாழ்கின்றே, கண்ணும் கருத்துமாய் வாழ்ந்திட உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. உதவி செய்யும் தேவா, எனக்கு உணர்வு தாரும் தேவா. காலம் வேகமாய் ஓடுதே. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பேதுருவின் 2ஆம் நிருபத்தை இப்போது சிந்திப்பதற்காக தேர்ந்தெடுத்திருக்கிறோம்.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல், ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராயிருக்கிறார். பேதுருவின் மிக முக்கியமான போதனைகளில் ஒன்று ஆறுதல் தருகிறது, நம்பிக்கை தருகிறது. நடைமுறை வாழ்வுக்கு ஒரு வேகம், துரிதம் தருகிறது. பேதுரு அப்போஸ்தலரை சீமோன் பேதுரு என்கிற பின்னணியத்திலே பார்க்க வேண்டும். இப்போது பார்க்கிற பேதுரு ஒரு இமாலய மாற்றம் பெற்ற ஒரு வாழ்வு நெறி கொண்டவராக பார்க்கிறோம். எதையும் பட்டென்று சட்டென்று பேசுகின்ற அப்போஸ்தலர் தனிப்பட்ட தம் வாழ்வின் தோல்விகளுக்கு அப்பால் கடவுள் அவரை உயிர்த்தெழுந்த பின்பு சந்தித்த அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் அவரை வலு உள்ளவராய், திண்ணம் உள்ளவராய், வெகு ஆழமான தீர்மானம் உள்ளவராய், வல்லமையான கிருபைகளை நிறைந்தவராய் அவரை நமக்கு இந்த அப்போஸ்தலர் நிருபங்களிலே காண்பிக்கிறது. பரிவு, பாசம், கிருபை, ஆண்டவரின் கிருபையை இன்னும் சந்திக்காத மனிதர்களுக்கு எடுத்து செல்லும் அந்த பாங்கு, இவைகள் நம்மை ஆச்சரியமாய் நிற்க வைக்கிறது. இந்த பேதுருவின் நிருபம் ஆரம்பிக்கும் போது அன்பு, தைரியம், ஞானம், இச்சையடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், இவைகளெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லி தம்முடைய கடிதத்தில் இப்போது வாழுகின்ற, உலகெங்கும் வாழுகின்ற இந்த யூதர்களுக்கு இதை தெளிவாக எழுதுகிறார். தம்முடைய மகிமையினாலும் காரணியத்தினாலும் 1:3 வாசிக்கிறேன். நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால ஜீவனுக்கு, தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்து அருளி இருப்பதனாலே ஒரு அழகான போதக மடல் எல்லாம் செஞ்சுட்டு எச்சரித்து துவங்குகிறார். 17ஆவது வசனம் பாருங்க, 2:17. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகள் போல சுழல் காற்றினாலே அலையுண்டோடுகின்ற மேகங்களுக்கு ஒப்பாய் இருக்கிறவர்கள் கார் இருளை இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, வஞ்சகமாய் வாழுகிறார்கள் என்று கண்டித்து உணர்த்துகிறார். சொல்லிட்டு 3ஆம் அதிகாரத்தில் நாம் இன்றைக்கு வாழ வேண்டிய ஒரு நடைமுறை வாழ்வுக்காக நம்மை எச்சரிக்கிறார், ஊக்குவிக்கிறார். வந்து நம்மை தூக்கி நிறுத்துகிறார். பிரியமானவர்களே, 8ஆவது வசனத்தை பாருங்க. கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற ஒரு காரியத்தை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம் என்கிற ஒரு பதத்தை வாசிக்கிறோம். 2024 விடிந்திருக்கிறது. நம்முடைய கேலண்டர்ல 1000 வருஷம் என்பது அவருக்கு ஒரு நாள் போல. அனைத்தும் படைத்த ஆண்டவர், படைத்தின் ஒவ்வொன்றையும் அறிந்து ஆண்டு நடத்துகின்ற ஆண்டவர், இன்றைக்கும் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியில தெளிவாய், நிச்சயமாய், பக்குவமாய் நிறைவேற்றுகின்ற ஆண்டவர் செய்கிற மிக முக்கியமான ஒரு காரியம், எல்லா மனிதரும் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் அலட்சியமாக இருக்கிறாரோ, வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாமல் இருக்கிறதோ, அது நிறைவேறுவதற்கு தாமதமாக இருக்கிறதோ, தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது ஏதோ நிற்கிறதோ என்று இல்லாம ஒருவரும் கெட்டு போகாமல், இந்தியாவில் 140 கோடிக்கு அதிகமாக மனிதர்கள், உலகமெங்கும் ஏறத்தாழ 800 கோடி மனிதர்கள். கடவுளுடைய ஆவல், அங்கலாய்ப்பு, ஏக்கம் 800 கோடியில வாழ்ந்து கொண்டிருக்கிற 16,400 விதமான மக்கள் இனங்கள்,
அந்த இனங்களில் 250க்கும் அதிகமான நாடுகளில் வாழுகின்ற அத்தனை பேரில் ஒருவர் கூட கெட்டு போகுவது அவருடைய திருத்திட்டம் அல்ல. எல்லாரும் மனம் திருமணமே, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவதற்கு. சூரியன் அஸ்தமிக்கும் திசை வரைக்கும், சூரியன் தோன்றி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருப்பது போல பூமி கர்த்தருடைய ஆவியினாலே, கர்த்தருடைய அறிவினாலே நிறைந்திருக்கும். இவைகளெல்லாம் மகா பிரம்மாண்டமான மிஷனரி கட்டளைகள் வேத புத்தகம் கூறுவது. அந்த மிஷனரி சிந்தையை மனதிலே கொண்டு அப்போஸ்தலர் கூறுகிறார், மனம் திரும்ப ஒருவர் கூட கடவுளின் திட்டத்திலே பங்கெடுக்காதபடி கெட்டு போகாம இருப்பதற்கு 8 படிநிலைகளை இந்த அதிகாரங்கள் கூறுகிறது. ஒன்று, விசுவாசம் அஸ்திபாரமாக, ஆவிக்குரிய வாழ்வுக்கான தைரியம், ஞானம், இச்சை அடக்கம். பழைய பதம். ஆனால் இன்றைக்கு எல்லா வயதுக்கும், எல்லா பருவத்துக்கும், எல்லா நிலைகளுக்கும், எல்லா எல்லைகளுக்கும் வைக்கப்பட வேண்டிய ஒரு முக்கியமான செக்லிஸ்ட், ஒரு கவனமான ஒரு கட்டளை, நம்மை நாம் கட்டுப்படுத்தி வாழ்வதற்கான ஒரு வாழ்வு நெறி, இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, காட்லினஸ், கடவுளுக்கு உகந்த ஒரு பயம், உள்ளூர அது வெளிப்பட உறவுகளில், நம்முடைய நோக்கங்களில், நம்முடைய சிந்தைகளில் அவைகள் நிறைந்து வழிந்தோட, அன்பு, ஒரு செயல்படும் ஒரு குணாதிசயம், சகோதர சிநேகிதம். அப்படி ஆண்டவர் ஒரு 8 படிநிலைகளை தந்து இவைகளின் வழியாய் தாமதிக்கிறது. எதற்கென்றால் கடவுளின் திட்டம் இந்த பூமியில நிறைவேறுவதற்காக எல்லாரும் மனம் திரும்ப. 15 ஆண்டுகளுக்கு முன்பாக செல்போன் இவ்வளவு விரைவாக பயன்படுத்தப்படவில்லை. இன்டர்நெட் இந்த அளவாக பயன்படுத்தப்பட, ஏழை எளியவர்கள் கூட இன்றைக்கு டேட்டாவில் இயங்கிக் கொண்டிருக்கும். அவைகள் இல்லாமல் ஒருவரும் சுவாசிக்க கூட முடியாது என்கிற எல்லைக்கு வந்துவிட்டோம். அப்படி வேகமாக பரவி வருகிற விஞ்ஞான நுண்ணறிவு வளர்ச்சிகள் கடவுள் பயத்தை, கடவுளுக்கு உகந்த அறிவை, விசுவாசத்தை, கடவுளை பார்க்கிற ஒரு பார்வையை, வெளிச்சத்தை மனித இனத்துக்கு தர வேண்டும் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். போர், திடீரென்று வருகிற சுனாமி, அழிவு, ஒரு தேசத்துக்கு விரோதமாக இன்னொரு தேசம் அழிக்கப்படுவது, மனிதர்கள் கொல்லப்படுவது, இவைகளின் வழியாய் கடவுள் தம்முடைய திருத்திட்டத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவதற்காக மனம் திரும்புவதற்கு மனிதர்களை அழைக்கிறார். ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் மத்திய 24:14 கூறுகிறோம். மத்திய இதை கூறுகிறார், ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல இனங்களுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்போது முடிவு வரும். முழு வேதாகமத்திற்கும் ஒரு மைய புள்ளி, இந்த தலைமுறைக்கு, நாம் வாழுகின்ற மக்கள் இனங்களுக்கு, வளர்ச்சிக்கு, தொழில்துறைக்கு, சம்பாத்தியத்திற்கு, பிள்ளைகளுக்கு, எதிர்காலத்திற்கு ஒரு மைய புள்ளி இதுதான் வேதம் கூறுவது. ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள எல்லா இனங்களுக்கும் சொல்லப்பட்டு ஆக வேண்டும், அப்போது முடிவு வரும். இப்படியே இந்த இயங்குகின்ற உலகம் இயங்கிக் கொண்டே இருக்க முடியாது, ஒரு நாள் நிற்க வேண்டும். நிற்பதற்காக இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த உலகம் எப்போது நிற்கும்? பேதுரு இதற்கு பதில் சொல்கிறார், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் ஏதோ அலட்சியமாய் தம்முடைய திட்டத்திற்காய், தீர்க்க தரிசனத்திற்காய், வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதற்காய் எதற்கோ தாமதியாயிராமல், எதற்காக தாமதிக்கிறார்? முதல் நூற்றாண்டிலேயே பவுல், இந்த பேதுரு
உலகமெங்கும் இருக்கிற இந்த விசுவாசிகளுக்கு இந்த வார்த்தைகளை சொல்கிறேன். ஒருவரும் கெட்டு போகாமல். முதல் நூற்றாண்டிலே இது உண்மை என்றால் 21ஆம் நூற்றாண்டில் வெகு வெகு முக்கியமான உண்மை. ஏன் வசனம் சொல்லுது 3:10, கர்த்தருடைய நாள் இரவில் திருடன் வருகிற விதமாய் வரும். திடீரென்று வரும், யாரும் எதிர்பாராத விதமாக வரும், கணிக்காத விதத்தில் வரும். அப்போது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகள் யாவும் அழிந்து போகும். நீங்களோ கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் சமாதானத்தோட அவர் சந்ததியில் காணப்படுவதற்காக ஜாக்கிரதை உள்ளவர்களாய். முதல் குறிப்பு மனம் திரும்புவதற்கு என்று பேசினோம். இப்போது நாம் பேசுவது கர்த்தருடைய நாள் வரப்போகிறது என்கிற எண்ணம் கொண்டு வாழ வேண்டும் என்று ஆண்டவர் அழைக்கிறார். இந்த நிருபத்தில் அவர் சொல்லுகின்ற மிக முக்கியமான இன்னொரு முக்கியமான போதனை, தப்புறையான உபதேசங்கள் இருக்கும். அப்படின்னா தவறான போதனைகளை டெலிவிஷன் சொல்லும். கர்த்தருடைய பீடம் என்று சொல்லப்படுகின்ற பிரசங்க பீடங்கள் சொல்லும். பெரும் சபை சின்ன சபை என்று இருக்கிற இடங்களில் இவைகள் பேசப்படும். ஏன்? கடைசி காலத்தில் தப்புறையான உபதேசங்கள் மலிந்து கிடக்கும். அந்து கிறிஸ்துவின் போஜனைகளாக இருக்கும், வஞ்சகங்களாக இருக்கும். ஒரு விதத்தில் நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப, மனம் திரும்புவதற்கான ஒரு சமீட்சையும் ஒரு குறியும் ஒரு தேவையும் பற்றி யாரும் பேசாம நீ நல்லா இருப்ப, நல்லா இருப்ப, நல்லா இருப்ப என்று மட்டும் பேசிவிட்டு, இன்னொன்று எல்லாரும் அழிய போறதில்லை. நேசிக்கிற கடவுள் எப்படி நரகத்தை எனக்கு வைத்திருப்பார்? எந்த பாவியையும் தள்ளாத கடவுள் எல்லா மதத்தினவரையும் எந்த விதமான மனிதர்களையும் தள்ள மாட்டார். அவைகளெல்லாம் நமக்கு நம்ம உருவாவதற்காக வைக்கப்பட்ட மனித சிந்தைகள். நரகம், பரலோகம் என்பவைகள், இவைகள்லாம் தப்புறையான விஜயங்கள். நரகம் என்பது நிஜம், பரலோகம் என்பது நிஜம். மனம் திரும்புதல் என்பது நிஜமான ஒரு அழைப்பு. மனம் திரும்பாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு வினை உண்டு, கடவுளின் திட்டம் உண்டு, கடவுளின் தீர்மானம் உண்டு என்பது உண்மை. வஞ்சகமான போதனை என்று கடவுளுடைய வசனம் வைத்திருக்கிறது. வசனம் சொல்லுது, அவர்களுக்கு காரிருள் வைக்கப்பட்டிருக்கிறது. அது தண்ணீர் இல்லாத கிணறு, பால் கிணறு என்று கிராமத்தில் சொல்லுவோம். சுழல் காற்றினால் அடி உண்டு கூண்டோடு போகும். மேகங்கள் போல் அடியுண்டோடுகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள கார் இருள் இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வஞ்சகமாய் வாழுகிறார்கள். சொல்லிட்டு சொல்றாரு, புதிய வானம் புதிய பூமி, இதோ மனுஷர் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரு. இந்த மனுஷன் மத்தியில இதை போலத்தொரு காலத்துல பெத்லெயின் பாலகனாக பிறந்து புது ஆண்டை நமக்கு தரிப்பித்து அதன் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதற்கு உரிய மனிதர்களாக நம்மை வாழ வைத்து ஒரு புதிய வானம் படைக்கிறார், ஒரு புதிய பூமி படைக்கிறார். அதுல இனி வழி விலகி போகாம, விழுந்து போகாம, அவரை அறிகிற அறிவில வளர்ந்து பெருகுகிற ஒரு உத்தமமான கிறிஸ்தவத்துக்காக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். யோவான் 2 பேதுரு 3:17-18, ஆகையால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால்
அக்கிரமக்காருடைய வஞ்சகத்தினாலே இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையில அவரை அறிகிற அறிவில் வளர ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. அந்த கிருபை அவருக்கே இருந்ததுனாலே தான் பேதுரு உபத்திரவங்களில் அத்தனை துணிவு கொண்டவராக இருந்தார். பயந்த மனிதர்களில் பயத்தை புறம்பே களைந்தவர்களாக இருந்தார். கடவுளின் திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுவதில் கரையற்றவர்களாய் பிழையற்றவர்களாய் வாழ்வதற்கு தைரியம் பூண்டவர்களாய் கடவுளின் திட்டத்தை கர்த்தருடைய நாளுக்காக புதிய வானம் புதிய பூமி எங்கேயோ இப்போது வரப்போவதில்லை, எங்கேயோ என்றோ வரப்போவதில்லை, இப்போதே நமக்குள்ளே அவருடைய ராஜ்யம் வந்தது. அவருடைய ராஜ்யம் நமக்குள்ளாக வாசம் செய்கிறது. அவருடைய ராஜ்யம் வருவதாக என்று ஜெபிக்கிறோமே, அந்த ராஜ்யம் வரப்போகிறது. அந்த புதிய பூமிக்கு, புதிய வானத்திற்கு, புதிய வாழ்வுக்கு இப்போதே நாம் தோங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விசுவாச வாழ்வை கர்த்தருடைய நாள் என்கிற அந்த நாளுக்காக ஆர்ப்பரிப்போடு, அமெரிக்கையோடு, விறுவிறுப்போடு, எல்லா ஞானத்தோடு, பக்குவத்தோடு, கிருபையோடு மனம் திரும்ப தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளவராயிருக்கிறார். கிராமத்துக்கு சென்றிருந்தோம். தீனன் என்று அவருடைய பெயர், வயதானவர். சுவிசேஷத்தை முடித்துவிட்டு அவருக்கு கடைசியாக இருந்த புதிய ஏற்பாட்டின் அவருடைய இதய மொழியில் இருக்கிற அந்த வேதாமத்தை தந்துவிட்டு வருகிறோம் என்று சொன்னோம். அவர் தன்னுடைய சின்ன கம்பை ஊந்தியவராய் எழும்பி நின்று அதை வாங்கி எங்களை ஆசீர்வதித்து, இதை என் கையில் தந்து நீங்கள் சொல்லுகின்ற இந்த முக்கியமான விஷயத்தை 50-60 வருஷம் பிந்திட்டீங்கன்னு சொன்னார். அவர் 70-80 வயது இருக்கும். ஏன் ஐயா அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டோம். என் பிள்ளைங்க இப்போது பேர பிள்ளைங்க இந்த நாட்டுடைய பல்வேறு எல்லைகளுக்கு வாழ்ந்திருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இது சொல்லணுமே. என் வயது முதிர்ந்த வயதாயிற்றே, நான் வாழ்வதற்கே இப்போது கம்பூனி நடக்கிறேன்னு அவர்களுக்கு இந்த வசனம் சொல்லணுமே. மதராசிலிருந்து வந்தீங்க, நல்ல வாழ்வை சொல்கிறீங்க, நல்ல செய்தியை சொல்கிறீங்க. அழகான சபை எங்கள் ஊரில் இருக்குது, எங்கள் வாழ்க்கையே மாறிடுச்சு. நாங்கள் குடிக்கிறதில்ல, வெறிக்கிறதில்ல, சண்டையிடுறதில்லை. ஆனால் அந்த வாழ்வை 60-70 ஆண்டுகள் பிந்தி கொண்டு வந்துட்டீங்க. உண்மைதான். அவர் தாமதிப்பது எல்லாரும் மனம் திரும்பணும் என்பதை மனதிலே கொண்டு அவர் தயாளமாய் எல்லாருக்காய் அவருடைய திருத்திட்டத்துக்காய் அவருடைய வாக்குத்தத்தை நிறைவேற்றுவதற்காக தாமதிக்கிறார். அந்த தாமதத்தில் கடவுளின் திட்டத்தை ஏற்று நிறைவேற்றுகொள்ளாய் நாம் ஆண்டவரின் கிருபையை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போம். பரம தகப்பனே, இனியும் நாங்கள் தாமதிக்காதபடி நீ தாமதிக்கும் நோக்கத்தை ஏற்றவர்களாய் அனைவரும் உம்மில ஆசி பெற, கிருபை பெற, வளம் பெற, நலம் பெற, சுகம் பெற எங்களை பயன்படுத்தும். எங்கள் சம்பத்தை, நேரத்தை, தாளந்துகளை, திறமைகளை பயன்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.